கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பயங்கரவாத தடுப்பு பிரிவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். தற்போதைய சில காலங்களாக அவர் தொடர்பாக பல முக்கியமான விடயங்கள் வெளிவந்துள்ளது. தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாகி விசாரணைகள் இடம்பெற்ற போது அங்கு சில விடயங்களை குற்றப்புலனாய்வுத்துறை பகிரங்கப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பல முக்கியமான விடயங்கள் வெளியே வந்துள்ளது. அந்த வகையில் தற்பொழுது பிள்ளையானை ஒரு பேராசிரியர் ரொஹான் குணரத்ன என்ற பேராசிரியர் 3 முறை சந்தித்திருக்கிறார். அவருடன் 2 பெண்களும் சென்று சந்தித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பல விடயங்களை தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அத்துடன் உதய கமன்பில அவருடைய சட்டத்திறனியாக இருக்கிறார். அவர் அடிக்கடி சென்று சந்திக்கின்ற போது பிள்ளையானுக்கு ஒரு யோசனையை கொடுத்துள்ளதாக அந்த விடயங்களும் தற்போது பூதாகரமாகியுள்ளது. பீல் மார்ஷல் சரத் பொன்சேகாவை அந்த பிரச்சினைக்குள் இணைப்பதாகவும் அவர்தான் ஆயுதம் வழங்கியதாக குறிப்பிடுவதற்காகவும் சில நகர்த்தல்களை இவர்கள் இருவரும் இணைந்து செய்துள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு, அதாவது ஜஹ்ரான் காசிம் உட்பட சில அவருடைய குழுவில் இருந்தவர்கள் பிள்ளையான் சிறையில் இருந்த போது அவருடன் தொடர்பு ஏற்படுத்தி அதன் பின்னர் சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு, சுரேஷ் சாலையுடன் சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு பிள்ளையான் உதவி செய்ததாக பிள்ளையானினுடைய உதவியாளராக இருந்த அசாத் மௌலானா தற்போது வெளிநாட்டுக்கு தலைமறைவாக இருந்து அங்கு அவர் ஷனல் போக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த விடயம் வெளிவந்தது. தற்போது சுரேஷ் சாலையை உடன் வாக்குமூலம் பெறுவதற்கு இலங்கை அரசாங்கம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான நடவடிக்கை எடுத்துள்ள இந்த சமயத்தில் புலனாய்வு பிரிவினால் அவருக்கு பல அச்சுறுத்தல்கள், சுரேஷ் சாலைவின் வாக்குமூலம் பெறுவதற்கு பல அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாகவும் சுரேஷ் சாலைக்கும் சில அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாகவும் தற்போது சுரேஷ் சாலை தரப்பில் தகவல்கள் ஏற்கனவே வெளியாக இருந்தது. அதுடன் அசாத் மௌலானாவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை அவரிடமிருந்து வாக்குமூலத்தை பெறுவதற்காக சனல் போக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரிடம் வாக்குமூலம் பெற குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் அசாத் மௌலானாவுக்கு உயிரச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் விதத்தில் சிலர் தற்போது உயிரச்சுறுத்தல்களை வழங்கியதாக அசாத் மௌலானா தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் முதலாவதாக இந்த சிஐடியினுடைய அறிக்கையில் குறிப்பிட்ட விடயம் இந்த பேராசிரியர் ரொஹான் குணரத்ன பிள்ளையானை சந்தித்த விவகாரம். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் பேராசிரியர் ரொஹான் குணரத்ன என்பவர் அவரை 3 சந்தர்ப்பங்களில் நேரில் சந்தித்து அவருடன் உரையாடியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறார்கள். இதனை பிள்ளையானுடன் அப்பொழுது அந்த மட்டக்களப்பு சிறையில் இருந்த சக கைதி ஒருவர் நேரடியாக இந்த வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். ஒரு நபர் வந்து சந்திப்பதாகவும் அது பேராசிரியர் குணரத்ன என்பதை அவர் நேரடியாக அந்த சிறைச்சாலையில் அவரும் அவருடன் இருப்பதன் காரணமாக அவர் கண்டதாக நேரடி சாட்சியத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை சாட்சியமாக முன்வைக்கிறது. இந்த சந்திப்புகளின் போது பேராசிரியர் குணரத்னவுடன் 2 பெண்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களில் ஒருவர் பின்னர் நேரடியாகவே அந்த வருகை தந்த பெண்களில் ஒரு பெண்மணி இலங்கை இராணுவத்தின் மேஜர் தரத்துக்கு நியமிக்கப்படுகிறார். குற்றப்புலனாய்வுத்துறையினர் அதனை ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டுகிறார்கள். தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த ஜஹ்ரான் காசிமின் சகோதரராக உள்ள செய்னி மௌலவி மற்றும் மில்கான் ஆகியோரை பிள்ளையான் இருந்த சிறை அறைக்கு அழைத்து சென்றதாக அந்த சாட்சியாளர் கூட இருந்த அந்த சாட்சியாளர் சாட்சி வழங்கினார். மூவரும் பேசிக்கொண்டிருந்த போது எவராவது அருகில் சென்றால் பேச்சை மாற்றி விடுவார்கள் எனவும் சாட்சியாளரை கோடிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிக்கையிடுகிறது. அந்த சாட்சியாளர் குறிப்பிடுகிறார், நாங்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது நான் அந்த அருகில் சென்றால் அவர்கள் அந்த பேசுகின்ற தலைப்பை மாற்றி வேறு விடயங்கள் பேசுவார்கள். நான் அங்கால் சென்ற பிறகு அந்த பழைய விடயங்கள் அவர்கள் பேசிய விடயங்களை பேசுவார்கள் என தன்னுடைய அவதானத்தினூடாக அவர் அதை தெரிவித்தார். ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2021 வரை பிள்ளையான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படுகிறார். அந்த காலப்பகுதியில் இந்த சந்திப்புகள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதேவேளை இந்த வழக்குடன் ஏற்கனவே ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணை அறிக்கை ஒன்றையும் அவர்கள் சந்தேக நபர்களாக குறிப்பிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் பரராசிங்கத்தினுடைய வழக்கில் சுரேஷ் சாலைக்கும் சம்பந்தம் இருப்பதாக தற்போது ஒரு புதிய விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளனர். இதேவேளை பிள்ளையானுடைய சட்டத்திறனியாக உதய கமன்பில செயற்படுகிறார். அவர் பொதுவெளியில் பல்வேறு விடயங்களை பிள்ளையான் அப்பாவி, அவர் இராணுவத்துக்கு விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்து இராணுவம் வெற்றி அடைவதற்கு பல பங்களிப்பை செய்தவர் சிங்கள மக்களுக்கு உண்மையில் சிங்கள மக்கள் அவரை கௌரவிக்க வேண்டும் என குறிப்பிடுகின்ற ஒரு நபர்.
அந்த நிலையில் இவ்வாறு நாட்டுக்காக சேவை செய்தவர் பிள்ளையான் எனவும் அவரை வேண்டுமென்றே இவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் பல்வேறு விடயங்களில் வேண்டுமென்றே சிக்க வைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் தொடர்பாக தற்போது ஒரு முக்கியமான விடயம் அம்பலமாகியுள்ளது. அதாவது இராணுவ பீல் மார்ஷலாக இருந்த சரத் பொன்சேகாவை தொடர்பு படுத்துமாறு ஆயுத கையளிப்பு, பிள்ளையானுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாகவும் அதில் பல ஆயுதங்கள் எங்கு போனது என்பது தொடர்பாக குற்றப்புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்கின்றது. இந்த நிலையில் உதயகம்மன் பிள்ளை பிள்ளையானிடம் சொல்லியிருக்கிறார், எனக்கு ஆயுதங்கள் வழங்கியது சரத் பொன்சேகா என நீ வாக்குமூலத்தை வழங்கு என்று ஆலோசனை வழங்கியதான இந்த விடயம் தற்போது அம்பலமாகி பேசுபொருளாக மாறியுள்ளது. சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் பாதுகாப்பு அமைச்சினால் அவருக்கு 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்படுகிறது. அன்றைய இராணுவ தளபதியாக இருந்தவர் இவருடைய காலத்தில் இராணுவ தளபதியாக இருந்தவர் சரத் பொன்சேகா. எனவே சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரிலே இந்த ஆயுதங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டதான சம்பவம் இடம்பெற்றதாக கூறுமாறு பிள்ளையானுக்கு அவருடைய சட்டத்தரணியான உதயகம்மன் பிள்ளை ஆலோசனை வழங்குகிறார். பிள்ளையான் கல்கிசை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த தகவல்கள் வெளியாகிறது. நீதிமன்றத்தின் பிள்ளையானுக்கு எதிரான சட்டத்திறனிகள் வாதம் செய்கின்ற போது அவருடைய கட்சிக்காரருக்கு திட்டமிட்ட வகையில் பொய்களை கூறி அவரை வழி நடத்துகின்ற இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக கம்மன் பிளவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்கிசை நீதிமன்றத்தில் இது தொடர்பாக குறிப்பிடப்பட்டது. இவர் இந்த செயற்பாட்டின் ஊடாக சட்டத்திறனிகளின் ஒழுக்க கோவையை மீறுகின்ற செயல் எனவும் இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் முறைப்பாடு இவருக்கு எதிராக செய்ய முடியும் எனவும் சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டினார்கள். கோடபய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலப்பகுதியில் இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டது என்பதே உண்மை என குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறிப்பிடுகிறார்கள். அத்துடன் பிள்ளையான் சித்திரவதை முகாம் ஒன்றையும் நடத்தி வந்தமையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் வெளிப்படுத்தப்பட்டது. அது தொடர்பாகவும் அங்கு வேலை செய்த இருவர் சாட்சியங்களாக மாறியுள்ளனர். அங்குதான் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தி அங்கு வைத்து சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டார் எனவும் அன்றைய வலம்புரி பத்திரிகை அங்கு வந்தபோது அந்த வலம்புரி பத்திரிகையை பார்த்த போதுதான் அந்த புகைப்படத்தில் உள்ளவர் தமது சித்திரவதை கூடத்தில் இருப்பதை தாங்கள் அறிந்து கொண்டதாக அந்த சாட்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அவர் மட்டுமல்ல, பல முக்கியமான சில வர்த்தகர்கள், அதிபர்கள் மற்றும் பலர் அங்கு கொண்டு வந்து சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு இறந்தவர்களை அந்த வதை முகாமிலேயே புதைத்ததாகவும் சிலரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதாகவும் அவர்கள் சாட்சியம் வழங்கி அது பரபரப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த நிலையில் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவரை அந்த சம்பவம், அதாவது ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டது சம்பந்தமாக 1 ஆண்டுக்கு மேல் கைது செய்யப்பட்டு பிள்ளையான் தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அவர் சம்பந்தமான தொடர்புகள் இருப்பதாக அது தொடர்பாகவும் தனிப்பட்ட வகையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் சுரேசாலை தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அவர் பலத்த பாதுகாப்புடன் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகிறார். அங்கு முற்படுத்தப்படுகின்ற போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சில முக்கியமான விடயங்களை அம்பலப்படுத்துகிறது. அதாவது திலீப பீரிஸ் முன்வைத்த கருத்துக்களின்படி தமிழ் மக்களை இலக்கு வைத்து 2015ஆம் ஆண்டிலேயே தாக்குதல் திட்டங்களை இவர்கள் தயாரித்துள்ளதாக ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றத்துக்கான சதித்திட்டம் 2015ஆம் ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வந்துள்ளது. உண்மையான குற்றவாளிகளை மறைக்கும் பின்னணியில் தான் இந்த வவுனதீவு விவகாரத்தை அவர்கள் திட்டமிட்டு அரங்கேற்றி விடுதலை புலிகள் பக்கம் திசை திருப்பியதாகவும் தம்மை பாதுகாத்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் விசாரிக்கப்படுகின்ற அரச உளவுத்துறையின் முன்னாள் தலைவரும் ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ஜெனரலுமான சுரேசாலை தொடர்பான வழக்கு விசாரணைகளின் போது இந்த விடயங்கள் அம்பலப்படுத்தப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரும் அடுத்த ஆண்டு தாக்குதல் 8வது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. அங்கு அவர் குறிப்பிடுகையில், அதாவது திலீப பீரிஸ் சட்டத்திரணி குறிப்பிடுகையில், 2019ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்த குற்றத்துக்கான சதித்திட்டம் 2015ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வந்தது. 2 வவுனதீவு காவல்துறை அதிகாரிகள் கொலை தொடர்பான சம்பவம் மட்டுமல்ல, இந்த தாக்குதலுக்கு பிறகு கபூர் மாமா வழியாக சஹ்ரான் ஹாசிமுக்கு செல்லும் பாதை இந்த சதித்திட்டத்தின் காரணமாக தடுக்கப்பட்டது எனவும் அவர் மன்றில் தெரிவித்தார். உண்மையான குற்றவாளிகளை மறைத்து தமிழர்கள் மீது பழி சுமத்துவதற்கான சதித்திட்டம் அங்குதான் தீட்டப்பட்டது எனவும் அவ்வாறு அவர்கள் தப்பிக்க நினைத்ததாகவும் மன்றில் சுட்டிக்காட்டப்பட்டது.